டே 139 பிளாக் ஷிப் விக்கிற டே vlog. இப்பதான் வீடியோஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் நான் வேகமா உட்காந்து ஸ்கிரிப்ட் அடிச்சுட்டு படுத்துட்டேன். அப்புறம் ஏஞ்சி பிரஷ் பண்ணிட்டு ஆபீஸ்லயே உட்காந்து வாய்ஸ் எடுத்தேன். வாய்ஸ் சரியா வரல. மார்னிங்கே ஷூட் இருக்கு, வர கெஸ்ட் வர பிராங்க் கால் பண்ணோம். அதுக்காக தான் ஆபீஸ்லயே அட்டி போட்டேன். இன்ஸ்டன்ட் பிளாக் காஃபி. இந்த ஷூட் ஒரு வித்தியாசமான கல்யாண செட்டப் ஷூட். விஜய் டிவில தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, நம்ம ஆபீஸ்லயே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுச்சு. டிஜே ரெடி, மியூசிக். மாப்பிள்ள ரெடி. மாப்பிள்ள கொஞ்சம் பாக்கிறதுக்கு நான் கடவுள் ஆரியா மாதிரி தான் இருப்பாரு. ஆரியாக்கு ஒரு பொண்ணு மாட்டிச்சு. போட்டோகிராஃபர்ஸ்லாம் ரெடி. மாமா வேற வந்துட்டாரு. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மாப்பிளைக்கே மரியாதை கிடையாது. போடா வெண்ண போடா. நான் சொன்ன பிராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறோம். ஷூட் வர ஆரம்பிக்க போகுது. நான் ஃபிக்ஷன் டீமுக்கே எட்டா இருந்து ஷூட்டுக்கு வச்சு இந்த மாம்பழத்தை யாருக்கும் தெரியாம ஆட்டி போட்டு வந்திருக்கப்பல. யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு காலி பண்ணலாம் நினைச்சோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க மாம்பழத்தை ஆட்டிய போறதுக்கான பிளான். மாம்பழம் மட்டும் அங்க 6 பேர் 6 கொண்டு திருப்தியா சாப்பிடலாம். நேரம் என் சேனல் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒன்னு தூக்கினா இப்ப பேலன்ஸ் 6 இருக்கு. ஷூட் ஸ்டார்ட் ஆக போது என் கூட சேர்ந்து பிராங்க் கால் பண்ண வேண்டிய ஆளை வர காணோம். ஆனந்த ஷூட் பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. பழத்தை ஷூட்டுக்கு முன்னாடியே சாப்பிட போறானுங்க. அண்ணன் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இது ஷூட்டிங்ல அடிக்கிற மாதிரி கெரோசின் அடிச்சு வச்சிருக்காரு. 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஃப் அன் அவர்ல ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பதான் நான் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்றேன். காலையில இருந்து ரூம் கூட போகாம பிராங்க்கு ரெடி பண்ணது எல்லாமே டைம் பிரச்சனைனால பிராங்க் கால் கேன்சல் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு வேலையை பாப்போன்னு பார்த்தேன். டியூஸ்டே ஆம்லெட் வேற. ஷூட் முடிஞ்சு இன்னைக்கும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுக்க போறாங்க. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா யாருக்கும் தெரியாம இந்த மாம்பழ பிளேட் ஆட்டிய போடுறது. யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்தாச்சு. பிளான் சக்சஸ் கைஸ். இப்ப அப்படியே கேஷுவலா போயிட்டு கூட்டத்தோட கூட்டமா இணைஞ்சிட்டோம். நாங்க தான் அதை ஆட்டிய போட்டோம் தெரியாம எங்க கிட்டே வந்து யார் எடுத்தான்னு கேட்டா, யாரு மாம்பழம்டா ஒண்ணு ரெண்டு இல்ல ப்ரோ. நான் எடுக்கல ப்ரோ. என்ன ப்ரோ ஏன் மேல சந்தேகப்படுறேன்? சத்தியமா எடுக்கல ப்ரோ. என்ன சந்தேகப்படுறீங்க? ஒரு பீஸ் சாப்பிடுங்க. நேத்து போட்ட ரீல்ஸ்க்கான ரிகர்சல் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதான் அந்த ரீலோட BTS. நெக்ஸ்ட் எப்பறம் இந்த ஆரஞ்சு பழத்தை ஆட்டிய போலான்னு பாத்துட்டு கேப்ல கரெக்டா தூக்கிட்டேன். ஃபைனலா தூக்கிட்டு போனதை வீஸ்டார் என்ன பாத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு ரெடி பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஷோல விக்கி டெலிவரி வேற இருந்துச்சா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாக்கும்போது மணி 7. நமக்கு வேற நேத்து வீடியோல தாத்தாவை பிளர் பண்ண தெரியல, இவன் தான் பண்ணி கொடுத்தான். ஷூட் முடிஞ்சு செட்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேகமா உட்காந்து எடிட் பண்ணி 8:50 தான் வீடியோ முடிச்சு 2:30 போட்டேன். வீடியோலாம் அப்லோட் போட்டதுக்கு அப்புறம் வண்டி எடுக்க போறேன். வண்டி ஃபுல்லா ஆயில் ஊத்தி இருக்கு. மேல ஜெனரேட்டர்ல ஆயில் ஊத்தி இருக்காங்க போல. வண்டி ஃபுல்லா ஊத்தி தெரிச்சிருக்கு. வண்டி ஃபுல்லா உட்காந்து தொடச்சிட்டு ரூம் வந்துட்டேன். கை ஃபுல்லா ஒரே ஆயில். மே 19 டியூஸ்டே. பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம். ரிஷபம் சுபம். நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே.